தொடர்ந்து ஜோக்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கேன் இல்லையா, அதில் வந்து பயங்கரமான ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே அதிரடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். அதாவது இந்த சம்மர் சீசனை வச்சு ஒரு பக்காவான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டே ஒன்று பயங்கரமாக இருக்குது. மே 4 முதல் கத்திரி வெயில் ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் பார்க்குறாங்க. அவரத்தை சொல்ல இப்போ மட்டும் நான் என்ன வெண்டைக்காய் முருங்காய் வெயில் அடிக்குது, அதுவும் கத்திரி வெயில் தான் அடிக்குது, போட்டு பொழந்து எடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்த ஜோக் பார்க்கலாம். ஏன்னா 2 வாரத்தில் இங்கிலீஷ் பேசுனதுக்கா உங்கள் சம்சாரம் இப்படி அடி வெளுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கிலீஷ் பேசுனதுக்காக வந்து உங்கள் சம்சாரம் இப்படி வெளுத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கிறவங்க கேட்குறாரு. என்ன கோபத்தில் இருந்தாலும் எல்லாரும் சொல்கிறாங்கன்னு நானும் கெட் அவுட்டுன்னு சொன்னதுக்கு படுக்க வச்சுட்டாப்பா. ஆடாப்பா கெட் அவுட்டுன்னு சொன்னதுக்கு படுக்க அடி போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆளை இங்கிலீஷில். கேள்வி 1 அர்த்தம் 2. ஏன் லேட்டுன்னு அம்மா கேட்டால் நலன் விசாரணை. ஏன்னா லேட்டுன்னு சொல்லிட்டு அம்மா கேட்டால் நலன் விசாரணை, அதையே பொண்டாட்டி கேட்டால் புலன் விசாரணை. பயங்கரமான ஜோக் இது. கண்டிப்பாக அது வந்து நோட் பண்ணியிருப்பாங்க எல்லா லேடிஸும். அடுத்த ஜோக்கு. ஈவுக்கு ஃபோன் பண்ணி மழை நின்று 8 மணி நேரம் ஆச்சே, கரண்ட் எப்போ வரும்னு கேட்டால் உன் ஃபோனில் இன்னுமா சார்ஜ் நிற்குது என்ன மாடல்னு கேட்குறாங்க. அடே ஃபோன்லேயே சார்ஜ் இருக்காதுன்னு நினச்சிட்டாங்க போலது. அடுத்த ஜோக்கு பார்க்கலாம். வீட்டுக்கு போனால் சொந்தம் பட்டு போன உறவு எல்லாம் பயல்களும் மாமா மச்சான் மாப்பிள்ளைன்னு நலம் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. மாப்பிள்ளை என்ன செஞ்ச மாப்பிள்ளை, 1 கோடி கேரளா லாட்ரி விழுந்துச்சுன்னு ஒரு உடான்ஸ் ஸ்டேட்டஸ் போட்டேன். மாப்பிள்ளை அவ்வளோதான். சொந்த பந்தத்தெல்லாம் இன்றைக்கி வந்து அது ஜோக்குக்கு வேணால் நல்லாயிருக்கும், ரியாலிட்டியில் வந்து நல்லா இருக்காது. சொந்த பந்தம் இல்லைன்னா வாழ்க்கை ரொம்ப வெறுத்து போயிடும், பயங்கரமாக வெறுத்து போயிடும். அடுத்த ஜோக்கு நம்ம பார்க்கலாம். கோழி ஏன் முட்டை போடுதுன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. எப்படியும் மனதை திட்ட தான் போகிறீங்க, தெரிஞ்சால் கீழே கொடுத்துருப்பாங்க. எதுக்கு சார் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்க, எதுக்கு சார் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறீங்கன்னு கேட்குறேன். இன்றைக்கி என் மகனுக்கு கல்யாண நாள், என் மருமகள் எனக்கு கால் பண்ணி அசியசியமாக திட்டுவார். அதான் அவங்க மகனுக்கு பிறந்த நாள்னு அவங்க மருமகள் ஃபோன் பண்ணி அசியசிட்டாங்க, நான் சேட்டை பண்ணுவாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டர் வெய்ய காலம் ரொம்ப புழுக்கமாக இருக்குது, ஐஸ் கட்டியில் இருக்கணும் போல் இருக்குது, டாக்டர் சொல்கிறேன் அவசரப்படாதீங்க, அதெல்லாம் ஆப்ரேஷன் அப்புறம் ஐஸ் கட்டி என்ன ஐஸ் பெட்டிலேயே வச்சிடலாம். வெயில் காலம் டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணது ஐஸ் கட்டி என்ன ஐஸ் பெட்டிலேயே வச்சிடலாம்னு சொல்கிறார். அடுத்து சேவை பார்க்கலாம். 1/2 மணி நேரம் முன்னாடி தூங்கிட்டு வந்து இருந்தீங்கன்னா இவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம். ஓ, 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருந்தீங்களா? தூங்கிட்டு கிடையாது, தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா இவர் உயிரை காப்பாற்றிருக்கலாம் டாக்டர் சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறது சரிதான் டாக்டர், ஆனால் இவர் அடிபட்டு 10 நிமிடம் தான் ஆச்சே. அடிபட்டு 10 நிமிடம் ஆன பேஷண்ட்டுக்கிட்ட போய் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்திருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்க, உயிரை காப்பாற்றிருப்பீங்கன்னு சொன்னால் யார் தான் ஒத்துக்காம? யார் துபாகுரு? ஏப்பா இன்றைக்கான ஜோக்கு இதோட முடிச்சிருச்சு. எனக்கே வயிறு வலிக்குது. தேங்க்யூ டு ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும். பாய்.